மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. அத்தியாயம் 4. இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க கற்பனை கதை மட்டுமே. பயந்து போன மூவரும் மீண்டும் அந்த சிதிலமடைந்த கோவிலுக்குள்ளேயே ஓடி வந்து தஞ்சம் புகுந்தனர். இருட்டில் தடுமாறி மீண்டும் அந்த இடிந்த தூண்களின் மறைவுக்குள் தங்களை மறைத்துக் கொண்டனர். வெளியே இயற்கை தன் கோர தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருந்தது. யோ, என்ன நடக்குது வெளியே? ஏன் காத்து இப்படி பேயாட்டு ஆடுது என்று ராசாத்தி நடுங்கியபடியே கேட்க, மணி ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த அந்த பயங்கரத்தை பார்த்தான். எப்பல புயல் கரையை கடக்க போகுதுன்னு சொன்னாங்களே, அது இப்ப ஆரம்பிச்சிருச்சு போல. காத்து வீசுற வேகத்தை பார்த்தா நம்ம வீட்டுக்கு போறது இப்போதைக்கு சரியில்லை. ஓட்டுக்கூற வீடு எப்ப வேணா என்ன வேணா நடக்கும். இங்கே ஆபத்து தான் என்றான் மணி. அவனது குரலில் கலக்கமும் சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிய கட்டாயமும் ஒரு சேல தெரிந்தன. அவன் அந்த பழைய கோவிலின் உறுதித்தன்மையை ஆராய்ந்தான். இத்தனை ஆண்டுகள் மழையிலும் வெயிலிலும் காய்ந்து நின்றாலும் அதன் கற்கள் இன்னும் உறுதியாக இருப்பதை உணர்ந்தான். இந்த கோவில் இடிஞ்சிருந்தாலும் இந்த கருங்கல் தூண்கள் இன்னும் பலமாதான் இருக்கு. வெளியில போனா மரமோ மின்சார கம்பியோ விழுந்து ஆபத்தாயிடும். இப்போதைக்கு இந்த சாமிக்கு பக்கத்துல ஏதாவது பாதுகாப்பான இடத்துல ஒதுங்கி இருப்போம் வா என்று அவளை இருட்டுக்குள் இழுத்துச் சென்றான். வெளியே இடி மின்னலுடன் கூடிய அந்த மகா புயல் தன் கோர தாண்டவத்தை தொடங்கியது. பெரும் சத்தத்துடன் வீசிய காற்று அந்த கோவிலின் சுவர்களை உலுக்கியது. இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த பழைய இரும்பு சங்கிலிகள் காற்றில் மோதி நங் நங் என்று பயங்கர ஒலியை எழுப்பின. கூரையில் இருந்த மீதமுள்ள ஓடுகள் ஒவ்வொன்றாக காற்றில் பறந்து எங்கோ மோதி சிதறின. அந்த பாழடைந்த கட்டளத்திற்குள் ஒரு சிறிய விளக்கின் வெளிச்சம் கூட இல்லாமல் ஒரு நோயுற்ற குழந்தையையும் ஏந்திக் கொண்டு அந்த தம்பதியினர் மரண பயத்துடன் அமர்ந்திருந்தனர். கும்மிருட்டில் எது எங்கே இருக்கிறது என்று கூட தெரியவில்லை. குழந்தையின் உடல் சூடு ராசாத்தியின் மார்பில் இறங்கி அவளது அச்சத்தை அதிகப்படுத்தியது. காலம் காலமாக தெய்வங்கள் குடியிருந்த அந்த பழைய கோவில் அன்று ஒரு போர்க்களத்தைப் போல காட்சியளித்தது. காற்று ஒரு பக்கம் மோத, இடி சத்தம் மறுபக்கம் தாக்க அந்த இடமே நடுங்கிக் கொண்டிருந்தது. கோவிலின் உட்புறத்தில் ஓரளவுக்கு உறுதியாக தெரிந்த ஒரு கருங்கல் சுவரின் ஓரத்தில் மணி அவளை அமர வைத்தான். ராசாத்தி, இங்கேயே இரு, இந்த பக்கம் சுவர் கொஞ்சம் பலமாயிருக்கு என்று கூறியவன் அவளையும் அந்த குழந்தையையும் தன் கரங்களுக்குள் அரணாக அணைத்துக் கொண்டான். இருவரும் ஒருவருக்கு ஒருவராக சேர்ந்து தங்களுக்கு நடுவில் அந்த குழந்தையை ஒரு பொக்கிஷத்தைப் போல வைத்து பாதுகாத்தனர். வெளியே இயற்கை தன் கோர முகத்தை காட்டிக் கொண்டிருந்தது. சூறாவளி காற்று கோவிலின் கதவுகளையும் தூண்களையும் மோதி நிலைகுலையச் செய்தது. இடி முழக்கங்கள் காதுகளை செவிடாக்கின. ஒவ்வொரு முறை இடி இடிக்கும் போதும் அந்த பழைய கட்டிடம் அதிர்ந்தது. அந்த இருட்டில் அவர்கள் மூவரின் மூச்சுச் சத்தம் மட்டுமே அவர்களுக்கு துணையாக இருந்தது. எப்போது என்ன நடக்கும், இந்த கோவில் இடிந்து தங்கள் மேல் விழுந்து விடுமா என்ற தவிப்பில் அவர்கள் உறைந்திருந்தனர். திடீரென ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் வெடித்துச் சிதறுவது போன ஒரு பயங்கரமான வெளிச்சம் வானத்தை பிளந்தது. ஒரு பிரம்மாண்டமான மின்னல் கீற்று நேராக அந்த பழைய கோவிலின் கோபுரத்தை தாக்கியது. வானமே இரண்டாக பிளந்து நெருப்பை கக்கியது போல இருந்தது அந்த நொடி. அம்மா என்று அலறிய ராசாத்தியை, ஏ புள்ள ஜாக்கிரத என்று கத்தியபடி மணி தன் மார்போடு சேர்த்து இறுக்கி அணைத்துக் கொண்டான். அடுத்த நொடி நிலநடுக்கம் ஏற்பட்டது போல அந்த கோவில் ஒட்டுமொத்தமாக அதிர்ந்தது. மின்னல் தாக்கிய வேகத்தில் பழமையான சுவர்கள் தாங்க முடியாமல் சரிந்து விழத் தொடங்கின. நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அந்த பெரிய கற்களும் சுண்ணாம்பு காரைகளும் அவர்கள் மீது மழையாக பொழிந்தன. புழுதிப்படலம் அந்த இடத்தையே மறைத்தது. அப்போது ஒரு பிரம்மாண்டமான சுவர் அவர்கள் நின்றிருந்த திசையை நோக்கி சரிந்தது. அது விழுந்தால் அவர்கள் நசுங்கிப் போவது உறுதி என்பதை மணி அந்த வினாடியில் உணர்ந்தான். அவன் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் தன் மனைவியையும் அந்த குழந்தையையும் காக்க தன் உடம்பையே கவசமாக மாற்றினான். அவர்களை தன் முதுகால் மூடி மறைத்துக் கொண்டான். அந்த பெரிய சுவர் அவர்கள் மீது விழுந்தபோது ஒரு அதிசயம் நடந்தது. அவர்களை சுற்றியிருந்த சில சிறிய தூண்கள்
அந்த சுவரின் பாரத்தை தாங்கி பிடித்து கொண்டன. சரிந்து வந்த அந்த பெரிய சுவர் அந்த தூண்களின் மேல் முட்டு கொடுத்து கொண்டு நின்றது. இதனால் அந்த சுவரின் முழு எடையும் அவர்கள் மீது விழாமல் ஒரு பாதுகாப்பான குகை போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு அருகிலேயே நின்றது. இயற்கையே அவர்களுக்கு ஒரு தற்காப்பு அரணை உருவாக்கியது போல இருந்தது அது. ஆனாலும் சிதறிய சில கூர்மையான கற்கள் அவர்கள் தலையிலும் தோளிலும் பலமாக தாக்கியதில் வலியின் உச்சத்தில் இருவரும் அப்படியே மயங்கி சரிந்தனர். மணியின் தலையிலிருந்து வழிந்த இரத்தம் ராசாத்தியின் சேலையில் நனைந்தது. இருவரது உணர்வுகளும் மங்கி போக அந்த பாழடைந்த கோவிலின் இடிபாடுகளுக்குள் அவர்கள் அசைவற்று போயினர். அமைதி, சுற்றிலும் இடிபாடுகள், இடையில் மயங்கி கிடக்கும் அந்த தம்பதியினர். புயலின் வேகம் சற்றே தணிந்து மழைச்சாரல் மட்டும் இடிபாடுகளின் இடுக்கு வழியாக உள்ளே விழுந்தது. சிறிது நேரத்தில் அந்த மரண அமைதியை துளைத்து கொண்டு ஒரு குழந்தையின் அழுகுரல் மீண்டும் ஒலிக்கத் தொடங்கியது. கற்கள் விழுந்த சத்தத்திலும் மின்னல் வெளிச்சத்திலும் மிரண்டு போயிருந்த அந்த பிஞ்சு உயிர் மீண்டும் கதற ஆரம்பித்தது. தன் உயிர் காக்க தன்னையே அர்ப்பணித்த அந்த தாயுள்ளத்தின் மார்பில் கிடந்தபடி தன் அருகில் அசைவற்று இருந்த ராசாத்தியின் முகத்தை பார்த்து அழுது கொண்டே இருந்தது. பசியாலும் பயத்தாலும் அந்த குழந்தை தன் பிஞ்சு கரங்களால் ராசாத்தியின் முகத்தை தடவி அவள் மார்பில் முட்டியது. அந்த இருண்ட இடிபாடுகளுக்குள் அந்த குழந்தையின் அழுகை மட்டுமே ஒரு உயிரின் அடையாளமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த சிறு அசைவு, ஒரு தாய்க்கே உரிய அந்த மென்மையான தீண்டல் மயக்கத்தின் ஆழத்தில் இருந்த ராசாத்தியை உலுக்கியது. இடிபாடுகளின் புழுதியும் தலையில் வழிந்த இரத்தமும் அவளை மரணத்தின் எல்லைக்கே இழுத்துச் சென்றிருந்தன. ஆனால் அவளது உடலின் ஒரு பகுதியில் பட்ட அந்த சிறு விரல்களின் அசைவு அவளது ஆன்மாவை தட்டி எழுப்பியது. கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் மலடி என்ற சமூகத்தின் வசவுச் சொற்களை சுமந்து மன ஏக்கத்தோடு வாழ்ந்து வந்தவள் அவள். ஊர்கூடும் விசேஷங்களில் ஒதுக்கி வைக்கப்பட்டதும் மற்றவர்களின் அனுதாப பார்வைகளும் அவளது இதயத்தை ஒவ்வொரு நாளும் சுட்டெரித்தன. சுமப்பதற்கு ஒரு உயிர் இல்லாமல் முந்தானையில் வெற்று காற்றை சுமந்து அலைந்த அந்த பாவப்பட்ட இதயத்திற்கு அந்த குழந்தையின் தொடுதல் ஒரு வரம் போல தெரிந்தது. ஒவ்வொரு திருவிழாவிலும் ஒவ்வொரு விசேஷத்திலும் மற்றவர்கள் குழந்தைகளை கொஞ்சுவதைக் கண்டு கண்ணீர் வடித்த அந்த பெண்ணுக்குள் அந்த குழந்தையின் ஸ்பரிசம் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. அது வெறும் தொடுதல் அல்ல, இத்தனை கால ஏக்கத்திற்கான பதில் அது. மரணத்தின் பிடியிலிருந்த அவளை வாழ்வின் பிடிக்குள் இழுத்து வந்தது அந்த பிஞ்சு விரல்கள். தலையில் பலமான அடிபட்டு இரத்தம் கசிந்து கொண்டிருந்த நிலையிலும் அவளது தாய்மை உணர்வு மரணத்தை வென்றது. வலி ஒருபுறம் உயிரை பிழிந்தாலும் அந்த குழந்தையின் அழுகை அந்த வலியை விடவும் பெரியதாக அவளுக்கு தோன்றியது. தாய் என்ற அந்த ஒரு சொல் அவளது நரம்புகளில் புது இரத்தத்தை பாய்ச்சியது. அந்த மயக்கத்திலும் அவளால் அந்த குழந்தையின் அழுகையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன் வயிற்றிலிருந்து பிறக்காவிட்டாலும் அந்த நொடியில் அது அவளது இரத்தமாகவே மாறிப்போனது. மெல்ல, மிக மெல்ல அவள் தன் இமைகளை அசைத்தாள். இமைகளின் மேல் படிந்திருந்த சிமெண்ட் துகள்களையும் வலியையும் தாண்டி ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு தன் கண்களை திறந்தாள். உலகமே இருண்டு கிடந்த அந்த இடிபாடுகளுக்குள் தன்னை முட்டி அழுது கொண்டிருக்கும் அந்த குழந்தை நோக்கி மெல்ல கண் விழித்தாள் ராசாத்தி. அவளை இறுக்கி அணைத்தவாறு அவள் கணவன் சாய்ந்திருந்தான். அந்த குழந்தை இருவருக்கும் இடையிலும் கத்திக்கொண்டே தனது கைகால்களை உதறிக்கொண்டிருந்தது. வானம் பிளந்து ஊற்றெடுக்கும் மழையின் சத்தம் ஒருபுறம், மரண அமைதி சூழ்ந்த அந்த இடத்தில் அந்த குழந்தையின் வீரல் சத்தம் மட்டும் வாழ்வின் துடிப்பாக எதிரொலித்தது. ராசாத்தியின் தலையில் பலமான காயம், அங்கிருந்து வழியும் இரத்தம் அவளது நெற்றி வழியே இறங்கி கண்ணீர் கலந்த உப்பாக நாவில் பட்டது. வலி உயிரை பிழிந்தது. ஒவ்வொரு முறை மூச்சு விடும்போதும் தலையில் யாரோ சுத்தியலால் அடிப்பது போன்ற வேதனை. ஆனால் தன் மார்புக்குள் சிக்கும் அந்த குழந்தையின் பிஞ்சு கரம் பட்டவுடன் அந்த வலியெல்லாம் அவளுக்கு வெறும் தூசியாக தெரிந்தது. ஒரு சிறு புன்னகை, மரணத்தின் விளிம்பிலும் அந்த தாய்மையின் புன்னகை மட்டும் அங்கு பூத்தது.
வானம் பிளந்து ஊற்றெடுக்கும் மழையின் குளிர்ந்த துளிகள் இரத்தத்தோடு கலந்து அவள் உடல் முழுதும் வழிய எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் குழந்தைக்கு பசியாற்றத் தொடங்கினாள் ராசாத்தி. மேலே விழுந்த மழைத்துளிகள் குழந்தையை நனைக்காதவாறு தன் மேலாடையாலும் தன் உடலாலும் ஒரு குடை போல அணைத்து கொண்டாள். இரத்தம் மழையில் கரைந்து ஓடிக்கொண்டிருக்க அந்த குழந்தையின் பசி மட்டும் அடங்கினால் போதும் என்ற அந்த ஒற்றை துடிப்பு அவளை அந்த நரக வேதனையிலும் நிமிர்ந்து உட்கார வைத்தது. உடலின் ஒவ்வொரு நரம்பும் துடித்தது. ஆங்காங்கே காயங்களிலிருந்து இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நிமிடம் அவளுக்கு எதுவுமே தெரியவில்லை. உலகம் மறைந்து போனது. அவளது காயங்கள் மறைந்து போயின. அவளது நினைவில் ஓங்கியிருந்தது ஒன்றே ஒன்றுதான். நான் ஒரு தாய், இது என் குழந்தை, என் குழந்தையின் பசியை தீர்க்கும் வரம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பால் குடிக்கும் சத்தம் அவளுக்கு உலகிலேயே மிகச்சிறந்த இசையாக தோன்றியது. இது என் குழந்தை, எனக்கே எனக்கானது என்ற எண்ணம் அவள் உணர்வுகளில் மின்னலாக பாய்ந்தது. அந்த பிஞ்சு விரல்கள் அவள் புடவையை இறுக பற்றி கொண்டபோது ராசாத்தியின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. அது வலியினால் வந்த கண்ணீர் அல்ல, தன் உயிரை கொடுத்து ஒரு புது உயிரை காக்கிறோம் என்ற அந்த உன்னத திருப்தியின் கண்ணீர். சுற்றியிருந்த இருளும் மழையின் இரைச்சலும் அவளுக்கு ஒரு தடையாக தெரியவில்லை. அவள் கணவன் இன்னும் மயக்க நிலையில்தான் இருந்தான். அவனது உடலின் பாரம் அவளுக்கு தெரிந்தாலும் அவனது உயிரும் அந்த குழந்தையின் உயிரும் தன் கையில் இருக்கிறது என்ற பொறுப்பு அவளுக்கு புது தெம்பை கொடுத்தது. சிறிது நேரத்தில் குழந்தையின் அழுகை நின்றது. திருப்தியாக பால் குடித்து முடித்த அந்த பிஞ்சு முகம் அமைதியானது. ராசாத்தி மெல்ல, மிக மெல்ல தன் குழந்தைக்கு சிறு அதிர்வு கூட ஏற்படாதவாறு பொறுமையாக அவளை அணைத்திருந்த அவளது கணவனை சிறிது விலகி அருகில் படுக்க வைத்தாள். அவளது கை நடுங்கியது, தலை சுற்றியது, இரத்த இழப்பால் கண்கள் இருண்டன. இருந்தாலும் தன் கணவனின் முகத்தில் வழிந்த மழையை துடைத்துவிட்டு அவனை எழுப்ப முயன்றாள். ஆனால் அவன் இன்னும் ஆழமான மயக்க நிலையில் இருப்பது போல் அவளுக்கு தெரிந்தது. அந்த பெருமழையில் இரத்தமும் கண்ணீரும் கலந்த அந்த மண்ணில் தன் கணவனையும் குழந்தையையும் காக்கப் போராடும் ஒரு தேவதையாக ராசாத்தி அங்கே நின்றாள். மரணத்தின் பிடியிலிருந்து தப்பிய இந்த தம்பதியினரை இருள் சூழ்ந்து அந்த கோவில் காப்பாற்றுமா, அல்லது இன்னும் பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறதா? அடுத்த அத்தியாயத்தில் அதிர வைக்கும் திருப்பங்கள் காத்திருக்கின்றன.